வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை பாஜகவுடனான கூட்டணிக்காக அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு கட்சித் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பாஜகவின் தமிழர் விரோத மற்றும் மனித விரோத நிகழ்ச்சி நிரலை திமுக தீவிரமாக எதிர்க்கும் அதேவேளையில் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக தனது கொள்கைகளை கைவிட்டுள்ளது என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதிமுக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி சித்தாந்த உறுதிப்பாடு இல்லாததாகவும் உண்மையான அதிமுக ஆதரவாளர்களை ஏமாற்றும் வகையில் பாஜகவுடன் இணைந்துள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பழனிசாமி பாஜக முன் மண்டியிட்டு தமிழக நலன்களை காட்டிக் கொடுக்கும் கூட்டணியை உருவாக்கியுள்ளார் என்றும் அவர் கூறினார். அதிமுக தலைவரை மேலும் விமர்சித்த ஸ்டாலின், பழனிசாமி மாநிலம் முழுவதும் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தின் போது தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் கூறினார். பாஜகவை குறிவைத்து திமுக தலைவர் காவி கட்சி ஆளுநர் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் ஜனநாயகத்தை கொலை செய்து வருவதாக கூறினார். சட்ட வழிமுறைகள் மூலம் தமிழக அரசு வெற்றிகரமாக எதிர்த்து போராடியுள்ளது என்றும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அதிக அதிகாரம் கொண்டுள்ளது என்பதை நிரூபிக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற ஜனநாயக போராட்டங்கள் புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாஜகவுடன் இணைந்து தமிழகத்தை காட்டிக் கொடுப்பதாக ஸ்டாலின் மேலும் குற்றம் சாட்டினார். பாஜக தொடர்ந்து மாநிலத்தை ஏமாற்றி வருகிறது என்றும் அதன் நலனில் உண்மையான அக்கறை காட்டவில்லை என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் சுயாட்சி மற்றும் கலாச்சார அடையாளத்தை அச்சுறுத்தும் மத்திய கொள்கைகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட எதிர்ப்பு தேவைப்படும் நேரத்தில் அதிமுகவின் கூட்டணி வருகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பிட்ட குறைகளை எடுத்துரைத்த ஸ்டாலின், பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழுக்கு குறைந்தபட்ச நிதியை ஒதுக்கியுள்ளது, அதே நேரத்தில் சமஸ்கிருதத்தை தாராளமாக ஆதரிக்கிறது என்றும் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் இந்தி திணிப்பை மத்திய அரசு திணிப்பதாகவும் சாதி அடிப்படையிலான கல்வியை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். கீழடி தொல்பொருள் அறிக்கையின் வெளியீட்டை பாஜக அடக்கி தமிழர்கள் மீது ஆரிய கலாச்சாரத்தை திணிக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.